நான் ஒரு திக் கார்ட்போர்டு எடுத்து அதை ஆல்ரெடி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிளாக் பெயிண்ட் எடுத்து ஒரு லார்ஜ் சைஸ் ப்ரஷில் அடிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். அதனால் நான் பிளாக் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். அதில் நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து ஆல்ரெடி நான் ஒயிட்டு, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சி லுக் வரணுன்றதுக்காக. உங்களுக்கு எந்த மாதிரி கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. லைக் எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிட்ட வச்சு ஒட்டினேன். அது பார்க்க அந்த அளவுக்கு அழகாக இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால் நான் அப்புறமா சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நிறையா கேப் விட்டு ஓட்டிட்டேன். பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி நல்லா கேப் விட்டு ஓட்டுங்க. அப்போ உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பேஸ்ட் பண்ணி முடிக்க போகிறேன். முடித்தோடனே உண்மையிலே அது ரொம்ப அழகாக இருந்தது. நான் அந்த மாதிரி நிறையா ஷெல்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து நான் அந்த சி லுக் வரணும்னு சொன்னேன் இல்லையா, ஷெல்ஸ் ஒட்டினா அது ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதனால் நான் ஷெல்ஸ் எடுத்துட்டேன். ஒரு 8 ஷெல் எடுத்துக்கிட்டேன். அது 4 இந்த பக்கமும் 4 அந்த பக்கமும் ஓட்டிட்டுருக்கேன். நிறையா குட்டி ஷெல்ஸ் வந்து அப்படியே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் அந்த ரவுண்ட் சுற்றி அழகாக வைங்க. எங்கே வேணால் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இதோ நான் ஒட்டி அந்த குட்டி அந்த ஷெல்ஸ்லாம் ஒட்டி முடிக்க போகிறேன். பேர்ல்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது அப்படியே நான் கடல்லேருந்து அப்படியே நானே போய் எடுத்துகிட்டு வந்த மாதிரி கொஞ்சம் சீன் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, பக்கத்து கல்லில் தான் வாங்கினேன். அந்த முத்துலாம் ஒட்டினோன்னா இன்னும் அப்படி நேச்சுரலாக வந்துடும் இல்லையா. நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வாலில் வச்சு காட்டுறேன். டடா, ரொம்பவே அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், வாலில் வச்சோடனே அப்படியே செம்ம லுக் கிடைக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும்.